வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் 26ஆம் தேதி வியாழக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நமக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எக்ஸ்பைரி டே அன்றைக்கும் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அனாலிசிஸை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம பார்ப்போம். ஸோ எந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை க்ராஸ் பண்ணியிருக்கு, அதனால மார்க்கெட் மேலே போகிறதுக்கா இல்லை கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு என்ன தெரியும்னா, கால் ஆப்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குது, புட் ஆப்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குது, அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாத ஆர்டர்ஸ். ஸோ அந்த ஒரு காரணத்தினால எக்ஸிக்யூட் ஆகாத ஆர்டர்ஸுங்கிறனால நமக்கு எந்த பக்கம் போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் பெரிய பெரிய ஆட்கள், அதாவது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்ட்டை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பைரி டேங்கிறனால நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயினை பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மார்க்கெட் எது வரைக்கும் ட்ராவல் ஆகலாம், நமக்கு கால் ஆப்ஷன் எது வரைக்கும் எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மூணு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்னென்னா, நேற்று கேப் அப் நடந்துச்சு. ஓகே, ஸோ கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு டவுன் சைடு வந்துச்சு. நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேப் அப் நடந்துச்சுன்னா கேப் அப்க்கு அப்புறம் நமக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, கேப் ஃபில்லிங்னு இருக்குது. ஏன்னா சப்போஸ் இந்த இடத்துல இருந்து நமக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கு. அப்போ இந்த நடுவில் இருந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருந்திருக்கும் பாருங்கள். அப்போது இந்த இடத்துல ப்ரைஸ் வந்தால் தான் இந்த நடுவில் இருந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படிங்கிறனால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போது மார்க்கெட் இப்போ அட் த மணிலேருந்து டக்குன்னு ஒரு கேப் அப்பில் 25,500க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த 25,300, 25,400 இந்த ரேஞ்சில் இருந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ், அதாவது நம்ம ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். ஃபியூச்சர்ஸ்லேயும் அதே மாதிரி ஆர்டர்ஸ் இருக்கும், ஸ்பாட்லேயும் அதே மாதிரி ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கிறனால எப்போ கேப் அப் நடந்தாலும் திருப்பி ஒரு கேப் ஃபில்லிங் கண்டிப்பாக வரும். அண்ட் சென்செக்ஸில் கேப் ஃபில்லிங் வந்துட்டனால இதுக்கப்புறம் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஏன்னா கேப் ஃபில்லிங் நடக்கலை அப்படின்னா மார்க்கெட் திருப்பியும் டவுன் சைட் மூமெண்ட்ஸ்க்காக வரும் சான்சஸ் இருக்குது. அப்போது நம்ம முக்கியமாக ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கேப் ஃபில்லிங் நடந்து முடிஞ்சிருச்சு சென்செக்ஸில் அப்படிங்கிறது. அப்போ சென்செக்ஸில் முடிஞ்சிட்டு நேற்றும் 2வது நாளாக கேப் அப் இருந்துச்சு. நம்ம கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தான். அண்ட் இந்த கேப் அப்பில் நமக்கு பார்த்தோன்னா ரொம்ப அதிகமான பாசிட்டிவாக இல்லை. அதே மாதிரி நமக்கு 2வது நாளாக கேப் அப் நடந்ததில் இந்த கேப் ஃபில்லிங் எப்போ நடக்கும் அப்படின்னா, அடுத்த வாரம் எக்ஸ்பைரிக்குள்ளே கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா சென்செக்ஸ் ரொம்ப அதிகமாக மேலே போயிட்டே இருக்காது, கொஞ்சம் மேலே போகும், திருப்பி கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வரும். அண்ட் இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் நமக்கு 82,000 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு இப்போ நமக்கு பாசிட்டிவாக, அதாவது நேத்தோட மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் அடுத்த வாரம் எக்ஸ்பைரிங்கிறது சென்செக்ஸ்க்கு செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமைக்குள்ளே மார்க்கெட் அதிகபட்சம் 83,000 போயிட்டு அதுக்கப்புறம் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்குது சென்செக்ஸோட. ஸோ சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தாலுமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கால் ஆப்ஷன்ஸை விட புட் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இது நமக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒன்று. 2வது, நமக்கு கால் ஆப்ஷன்ஸை விட புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்கிறனால மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுறதை விட கீழே வர்றதுக்கான முயற்சிகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கால் ஆப்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் 82,500, ஓகே, 82,500 தான் நமக்கு ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால இது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது நாளைய மார்க்கெட் பொறுத்தளவு. அப்போது சென்செக்ஸில் நம்ம டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். ஒன்று. 2வது, நமக்கு பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது அட் த மணிலேருந்து நான் 15 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுருக்கேன். இதே இது நான் 20 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சாலுமே எனக்கு பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.93 தான் இருக்குது. ஸோ 0.93ங்கிற பிசிஆர் ரேஷியோ ஒரு கண்டிப்பாக ஒரு பியரிஷ் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பியரிஷ் மூமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்காது, ஒரு மைல்டான பியரிஷ் மூமெண்ட். ஏன்னா பிசிஆர் ரேஷியோ 1.2, 1.1க்கு மேலே இருந்தால் தான் ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். 0.9, 0.8 இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஒரு சின்ன பியரிஷ் மூமெண்ட் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு ஓவராலாக பாசிட்டிவாக இருந்தாலும் அதோட டிஃப்ரென்ஸ் அதிகமாக இல்லாதனால இதுவுமே நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆக ட்ரை பண்ண போதுன்னு தான் சொல்லலாம்.
ஸோ மார்க்கெட் வந்து 82,500 ப்ளஸ் அங்கேருந்து சைட்வேஸ் மார்க்கெட் வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்மளோட சென்செக்ஸில். அதே இது நம்ம வந்து நிஃப்டி 50 பார்த்தோம்னா நிஃப்டி 50யும் நேற்று வந்து கேப் அப் தான் நடந்துச்சு. அப்போது இதுக்கு முன்னாடி நாள் அதாவது 24ஆம் தேதி நமக்கு கேப் அப் நடந்ததை கேப் கவரிங் நடந்து முடிஞ்சிருச்சு ஒன்று. ரெண்டாவது நேற்று கேப் அப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேப் அப் இல்லை அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப கம்மியான ஆர்டர்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருந்திருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 25,200 போய் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போது நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ நிஃப்டி 50யோட நாளைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறனால நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தா தான் நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை சார்ட்டோ பார்க்கும்போது மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் எக்ஸ்பைரி டேங்கும்போது நமக்கு வந்து ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் நமக்கு ஒரு 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 நல்ல அட்வைசபிள். காரணம் என்னென்னா ஒன்று வந்து பிசிஆர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக 0.97 இருக்குது விச் இஸ் க்ளோஸ் டு 1. அப்போனா பியரிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்டட். அப்போ இந்த பியரிஷ் மூவ்மெண்ட் நாளைக்கு டவுன் சைடு வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னா ஒரு 25,000 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 24,800 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25,000ம் 24,800ம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. காரணம் புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 1.0 அதாவது 0.97 இருக்கிறனால நமக்கு வந்து நேற்று நமக்கு பிசிஆர் ரேஷியோ பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.78 இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி பிசிஆர் ரேஷியோ நமக்கு பார்க்கும்போது 0.97 விச் இஸ் க்ளோஸ் டு 1. ஸோ அதனால் ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயம் நம்ம வந்து சென்செக்ஸில் 0.9ன்னு தான் சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல 0.91 இருக்குது. அப்படின்னா அது 0.9ஆக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆனால் அதே சமயம் நம்ம வந்து நிஃப்டி 50ல் பார்க்கும்போது 0.97 இருக்குது. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ 0.91ன்னு சொல்லும் போது அது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன். பிசிஆர் ரேஷியோ 0.97 அப்படின்னா அது க்ளோஸ் டு 1 அப்படிங்கிறனால ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்டட். ஸோ இது நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, அப்போ நிஃப்டி 50ல் நாளைக்கு ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 25,000மோ இல்லைன்னா 24,800. எனக்கு ஞாபகம் இருக்குது, யாரோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க புட் ஆப்ஷன் இருக்குது ஹோல்ட் பண்ணலாமான்னு. கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வந்து செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஒரு கேப் அப்பே இண்டிகேட் பண்ணுது ஒன்று. ரெண்டாவது நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டாவும் ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா பயங்கர டவுன் சைட் மூவ்மெண்ட்டில் இருக்குது. அப்போது இங்கேருந்து ஸோ அதாவது இது ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா விக்ஸ், இந்தியா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து 12ல் இருக்குது, 12.9. ஸோ 12.9 வந்து இந்தியா விக்ஸோட ஒரு லோ ஆவரேஜ் தான். அப்போ இங்கிருந்து கண்டிப்பாக என்னதாக இருந்தாலும் இந்தியா விக்ஸ் மேலே புஷ் ஆகும். ஸோ இந்தியா விக்ஸ் மேலே புஷ் ஆச்சுன்னா நமக்கு மார்க்கெட் டவுன் சைடு வரும். ஸோ அப்போது நம்ம பியரிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50ல் தப்பு இல்லை. காரணம் என்னென்னா இந்தியா விக்ஸும் லோவஸ்ட் பாயிண்டில் இருக்குது. இன்கேஸ் இந்தியா விக்ஸ் வந்து 16ல் இருக்குது, அப்போ நான் வந்து பியரிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா 16ல் இருக்குங்கிறனால கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆனால் கூட இந்தியா விக்ஸு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். ஆனால் இப்போ வந்து இந்தியா விக்ஸ் ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கிறனால கொஞ்சம் மேலே போனால் கூட நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூவ்மெண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஓவரால் பிக்சர் நம்ம நிஃப்டி 50யை பார்க்குறோன்னா இங்கேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயம், நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி, நமக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு 2 நாளாக வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான். ஏன்னா வந்து பேங்க் நிஃப்டியில் நேற்று ஸ்ட்ராங்கான கேப் அப் இல்லை, அதாவது இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்கான கேப் அப் இல்லை. மார்க்கெட் வந்து அதுக்கு முன்னாடி நாள் இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் அதையே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கன்சாலிடேஷன் மார்க்கெட் எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 56,600. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால மேபி இந்த கேப் டவுன், அதாவது இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகாத ஆர்டர்ஸ்லாம் இல்லாதனால பேங்க் நிஃப்டி கொஞ்சம் 56,000 வரைக்கும் புஷ் ஆகிட்டு நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டிக்கு, அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் மார்க்கெட் மேலே போகும். ஸோ நாளையோட பிக்சர் நமக்கு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம 56,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது தான் ஒரு 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 அனாலிசிஸ். அண்ட் இந்த அனாலிசிஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கால் ஆப்ஷன் வந்து 56,000க்குள்ளே தான், 56,000ஓட கால் ஆப்ஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சாரி, புட் ஆப்ஷன் தான் 56,000ஓட ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறனால மார்க்கெட் வந்து இது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது ஒன்று.
ஆனால் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.8 இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக கொடுக்குது. ஸோ நமக்கு ஒரு ஓவரால் பிக்சர் நிஃப்டியோட ப்ரைஸ் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன், ரெண்டாவது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரெண்டுமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் டவுன் சைட் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஆனால் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ வந்து 0.8 இருக்கிறனால நமக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குது. ஸோ அப்போது பேங்க் நிஃப்டி ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நாளைக்கு வந்து அப் சைட் மூமெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளோட வெயிட்டேஜ் பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் நடக்கணும் ஒன்று. ரெண்டாவது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் ஆப்ஷன் வந்து 57,000 தான் அதிகமாக இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி இன்கேஸ் நமக்கு பிசிஆர் ரேஷியோ சொல்கிற மாதிரி மேலே போச்சுன்னா 57,000 வரைக்கும் போகும். அப்போ பேங்க் நிஃப்டி காலையில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுதா இல்லை நெகட்டிவாக ஓப்பன் ஆகுதாங்கிறத பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் பிசிஆர் ரேஷியோ வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுது. அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஈக்குவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கால் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ ஈக்குவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து புட் ஆப்ஷன் மார்க்கெட் டவுன் சைட் போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு 2 பக்கம் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்போ மேலே போச்சுன்னா 57,000, கீழே வந்துச்சுன்னா 56,000. ஸோ சில நாட்களில் அனாலிசிஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு 2-3 டேட்டா இருக்குது, 2-3 டேட்டாவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே சைடு போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ஏன்னா புட் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல அதிகமாக இருக்குங்கிறனால நம்ம டவுன் சைடு வரதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோவில் கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு செகண்ட், நம்ம ஏன் கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் நிறையா கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் த மணியில் நிறையா கால் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால தான் இது வந்து 0.8 இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் ஃபுல் ரேஞ்ச் வச்சுருக்கேன். அதாவது மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ் புட் ஆப்ஷன்ஸ் வைக்கும்போது இப்போ பிசிஆர் ரேஷியோ 9.94. ஸோ இந்த 94 அப்போ நமக்கு என்ன சொல்லுதுன்னா 94 கீழே வரணும். அப்போது நமக்கு பிசிஆர் ரேஷியோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற பிசிஆர் ரேஷியோ மாறும். ஸோ இப்போ முன்னாடி நம்ம வச்சிருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 தான். அப்போ நம்ம எல்லா ஷோ ஆல் அப்படின்னா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வைக்கும்போது பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.94 இருக்குது. அப்போ வென் இட் இஸ் 0.94 ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் மூமெண்ட் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டிக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 57,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மற்றும் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ இது மூணுமே வந்து டவுன் சைட்கான மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத சொல்லுது. அப்போ நமக்கு 3 இண்டெக்ஸஸ்மே டவுன் சைட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ் ஆஃப் த 3 இண்டெக்ஸஸ்மே. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரிங்கிறனால நீங்கள் கால் ஆப்ஷன் எது வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் செயின் எடுத்திங்கன்னா இந்த ஆப்ஷன் செயினில் டெல்டா வேல்யூன்னு இருக்கும். அப்போ இந்த டெல்டா வேல்யூ க்ளோஸ் டு 1 ஆனால் தான் நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகம். அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ கால் ஆப்ஷனில் இங்கே டெல்டா வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது எந்த டெல்டா வேல்யூ வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அப்படின்னா 0.28 இல்லைன்னா 0.20, அதாவது 0.3 to 0.2 வரைக்கும் தான் நம்ம வந்து பொசிஷன் எடுக்கணும். அதுக்கு மேலே டெல்டா வேல்யூவில் நம்ம பொசிஷன் எடுத்தோம்னா ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அந்த ஒரு இது வச்சு பார்க்கும்போது நாளைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறனால த சேஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நிஃப்டி 50ல் 25,350 வரைக்கும் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கலாம். சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த டெல்டா வேல்யூ வந்து கூடிருச்சு, 25,600க்கு 0.28 இருக்குது அப்படின்னா நீங்கள் 25,600 வரைக்கும் போகலாம். அப்படின்னா இப்போ இருக்கிற டெல்டா வேல்யூ வச்சு பார்க்கும்போது அதிகபட்சம் நீங்கள் எடுக்கிறேன்னா ஒன்றா 25,350 இல்லைன்னா 25,400 வரைக்கும் அதிகபட்சம் எடுக்கலாம் கால் ஆப்ஷனில் நிஃப்டியில். அதே மாதிரி நம்ம புட் ஆப்ஷன் வரும்போது இங்கே வந்து 0.2 பார்த்தோம்னா 25,100. ஸோ 25,100 வரைக்கும் நீங்கள் எடுக்கிறது ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். அப்போ நிஃப்டி 50 வந்து பார்க்கும்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு பார்க்கும்போது ஒரு நேரோ ரேஞ்சில் தான் இருக்குது. 25,100ம் 25,400ம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு 300 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் நீங்கள் பொசிஷன் எடுத்தால் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம் நாளையோட பொசிஷன் வச்சு. அதே மாதிரி நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிக்கு நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 56,900 வரைக்கும் போகலாம். ஓகே, இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் தான். அதே மாதிரி நமக்கு வந்து டவுன் சைட் மார்க்கெட் வரும்போது 56,300. அப்போ 56,300 to 56,900னா ஒரு 700 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த 700 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் தான் நம்ம வந்து இந்த ரேஞ்சில் எடுத்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஏன்னா நான் டெல்டா வேல்யூ வச்சு பார்க்குறேன். ஸோ நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வரும்போது டெல்டா வேல்யூ -2.20 இருக்கணும். பாசிட்டிவாக அதாவது கால் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது -2.20 +2.20 இருக்கணும்.
இது ரெண்டும் வச்சு பார்க்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். இதிலிருந்து நீங்கள் அவுட் ஆஃப் த மணி எடுக்கும்போது ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதாவது லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து போக போக கம்மியாகிட்டே போகும் இந்த 2 ஆனால் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகங்கிறனால கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.